இன்றைக்கி ரசம் பாருங்க நல்லா முறைக்கட்டி வந்துருச்சு. நல்லா கொதிக்க விட வேண்டாம், அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம ரசம் வச்சுக்கலாம். ரசம் பார்த்திங்கன்னா நான் வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ தக்காளி விலை கம்மியாக இருக்கனால தக்காளி ரசம் மாதிரியே வச்சிடுறது. கொஞ்சமாக மட்டும் புளி சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். அப்புறம் புளியும் தக்காளி நல்லா கரைச்சிக்கிட்டு இதில் வந்து நான் மசாலா அரைச்சி போட்டிருக்கேன். என்னென்னு பார்த்திங்கன்னா பூண்டு, ஜீரகம், மிளகு, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு அரைச்சிருக்கேன். அரைச்சி தூள் பண்ணி போட்டேன். அதில் வந்து கொத்தமல்லி இலையும் சேர்த்து போட்டேன். உப்பு மட்டும் சேர்க்கலை. இப்போ வாங்க தாளிச்சிக்கிறலாம். ரசத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ தாளிப்புக்கு எண்ணெய் ஒரு 1½ ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து வெந்தயம் சேர்ப்பேன். ரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 10-20 வெந்தயம் சேர்த்துட்டேன். இப்போ ஒரே ஒரு வரமிளகா மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா நான் வந்து பச்சை மிளகா அரைச்சி போட்டேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ ரசத்தில் பாருங்கள் நான் நல்லா வந்து மசாலா அரைச்சி போட்டிருக்கேன். இதை எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். இதில் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு மட்டும் சேர்த்துட்டு முறை கட்டினோடனே சூப்பரான நமக்கு தக்காளி புளி போட்டு ரசம், மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரசம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டேன். இப்போ பெருங்காயத்தூள் மட்டும் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. ரசத்துக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.